வந்தானே அழைப்பறேன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு எங்க ஊர்ல அந்தனே திருவிழா சூப்பரா வந்து நடந்துகிட்டு இருக்கு. சூப்பரா 3 நாள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால 5 மணிக்கு பூசை போயிட்டு வந்து புள்ளையில கூப்பிடுறதுக்கு வந்தோம். தூங்கி கிடக்குதுங்களா அவளத்தை எழுப்பி மூஞ்சி பாருங்க. நேற்று நைட்டு இவங்க வேற இதுல வேற கச்சேரி வேற பார்த்துட்டு இருக்கா 2 மணிக்கு மேல. அப்ப எப்படி இருக்கு பாருங்க, தூங்காம கிடக்குறதுனால ஒரு மாதிரியா இருக்கு. நான் வந்து நைட் பூசை முடிச்சு வந்துட்டேன். நேற்று அழகா வீடியோ எடுத்துருக்கலாம். ஏன்னா வீட்டில் வந்து மாமா வந்து கொஞ்சம் எல்லாம் வீட்டில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அப்படியே போயிட்டேன். நேற்றுலாம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நேற்று எங்கள் ஊரில் வந்து இது தேர் அர்ச்சிப்பு பண்ணாங்க. நிறைய ஃபாதர்ஸ் வந்திருந்தாங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு பூசை பார்க்கறதுக்கு. நைட்டு வேற சூப்பராக கச்சேரிலாம் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்து செம்மையாக கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கு கச்சேரி, இன்னைக்கும் இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்கிரீன் வந்து இப்போதான் வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க வரும்போது நான் காமிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் எதுக்காக நாங்கள் வேகமாக போகிறோம்னா, இப்போ வந்து தேர் வந்து வெளியே எடுத்துருவாங்க. தேர் எடுக்கிறது எல்லாருக்கும் நான் காமிக்கணும். அதுக்காக தான் நாங்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். போமா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யாருங்க எங்கள் குட்டீஸ்கள் கிளம்பிட்டாங்க. இங்கே ரிவி குட் மார்னிங் சொல்லு. காலை வணக்கம் சொல்லு. குட் மார்னிங். நான் வந்து போங்க தத்தியம்மா. இங்கே பாருங்க எங்கள் தீயா எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக கேஷுவலாக இருக்காப்புல. பெல்ட்லாம் போட்டு இவ்வியா பாருங்க. எனக்கு பெல்ட் போடலாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாப்புல. 2 பேருக்கும் இங்கே இருக்கீங்களா எங்கள் ரகி ஓடுங்க. முன்னாடி போங்க, முன்னாடி போங்க. வேறு புறப்பட போலாம். ஓடியாங்க 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 ஓடியாங்க. இப்பதான் நடந்து போய்கிட்டே இருக்கோம். நீங்க தூக்கத்துல எழுப்பி கூட்டு வர்றதுக்குள்ள வணக்கம் செலுத்துவது, நெருமைப்படுத்துவது, போற்றுவது போன்ற காரியங்கள் நிற்குமிடத்து தாம்பூலத்தட்டிலே தங்கள் குடும்பங்களோடு அவர்களுக்கு மரியாதை செலுத்தலாம். மெதுவாக நமது புனிதரின் தேர்ப்பவனி மெதுவாகத்தான் செல்லும். ஆகவே மெதுவாக செல்லணும், மெதுவாக செல்லணும். மாதாவு மரியே, மாதாவு மரியே, மாதாவு மரியே, மாதாவு மரியே. மெதுவாக செல்லணும், மெதுவாக செல்லணும். மலையாளத்திலே 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 திரும்புற இடம் கொஞ்சம் அமைதியாக. எங்க கிளாஸியாவ இதான் எங்க அத்தச்சி கிளாஸியா தேமா இருக்கேன். ஒன்றா சியான்சி சியான்றவங்க இருக்காங்க. எங்க அண்ணன கயிறு இழுக்கிறாங்களாக்குமா? எங்க பிள்ளை கையில பிடிச்சிக்கா எடுத்துட்டேன். முதல் தடவை எங்க ஊர்ல வந்து அந்தனியாருக்காக தேர் இழுக்கிறாங்க.
நீங்க தேர்தலுக்கு போகலாம் பயங்கரமா இருப்பாங்க. நீங்க எழுக்க போலையா? உங்க பிள்ளைய காணோம். பொண்டாட்டி இந்த வீடியோ எடுக்கணும் வர நேரத்தை பாருங்க மக்களே. ஆமா தேர்தலுக்கு வர்ற நேரம் ஆயுது. உங்களுக்காக உங்க பிள்ளைய எழுத்துருச்சுக்கா. நீ குடிச்சிட்டு சரிமா ஏன் உண்மையே இருக்கு. போட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்க. உங்க பிள்ளை மூத்த மகள எங்க? வீடியோ எடுக்கலன்னு சொன்னீங்கல்ல, நான் அப்பளே எடுத்துட்டு இருந்தா எடுத்து காமிச்சிட்டேன். என்ன சொல்ல போறீங்க? இவங்க எங்க ஊரோட வீர பெண்மணி வீராங்கனை சாந்தி சான்ஸ் ராணி. அதான தேர் இழுப்பாங்கன்னு தெரியுங்கள. உள்ள விழுந்துட்டு ஐயோ எல்லா குட்டிஸையும் பார்த்துருப்பீங்க. இவர் தான் மூத்தவர். அத்தோட்டு
அது வேஸ்ட். யார் வைக்கா? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல எங்க ஊர் திருவிழாவுக்கு போகும்போது நாங்க அச்சு வச்சுட்டு தான் உள்ளேயே போவோம் கோயிலுக்குள்ள. நீ வைக்க போறியா? பிள்ளைகளுக்கா? பார்த்தீங்கன்னா தேர்லாம் இழுத்து முடிச்சு கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எனக்கு தேரில் இருந்த ரோஸ் பூ எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு நம்ம கிளம்பியாச்சு. சூப்பராக எங்கள் ஊர் திருவிழா தேர் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறோம். நம்பிக்கை இருக்கிறவங்க நல்லா வேண்டிக்கிறீங்க, கண்டிப்பாக கேட்டவரை கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நாங்கள் பின்னாடி போய்கிட்டு இருக்கோமா, எங்கள் ஃபேமிலியெல்லாம் முன்னாடி போய்கிட்டு இருக்கு காட்டுற மாதிரி. ஏன்னா ஜஸ்கின்னு பாவம் சொடக்கு சடமாட்டிலாம் இருக்குமான்னு போய் பார்த்தா கிடைக்கும். பள்ளி வேண்டாம் இங்க வாங்க.